Hello learners, welcome to our study. நான் அங்கள் நம்ம ரிப்பீட்டடா கேட்குற கொஷின்ஸ் மாடல்ஸ்ல இப்ப பார்க்க போறது சிக்ஸ்த் அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் ஒன் கொஷின். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேன் வாக் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மேன் வாக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. நீங்க முதல்ல என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ரூட்ன்றதை முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் பாத்தீங்கன்னா 4 வே தவிர வேற இல்லை. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அவங்க எந்த ரூட் சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி ரூட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதை நம்ம சைட்ல போட்டுட்டோமா, இப்ப இவங்க சொல்ற மெத்தட்ல நம்ம மூவ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, a man walk 12 kilometers. A man walk 12 kilometers south. பாருங்க, சவுத் நம்பர் என்னது, டுவர்ட்ஸ் டவுன்ல போகணும். அப்போ a man walk 12 kilometers. அப்போ இது ஓவராலா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபைட். ஜஸ்ட் இவங்களோட அசம்ஷன்ஸ் 12 கிலோமீட்டர் வாக் பண்ணி போயிட்டோம். எப்படி போயிருக்கோம், டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைடு. பிகாஸ் ஏன்னா சவுத்னும் போது டவுன்ன்றதுனால டவுன் சைடு போயிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, தென் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். நார்த்னா என்ன, மேல. இப்ப நான் வந்த வழியே திரும்பிதான் போகணும். சரி, வந்த வழியே நம்ம திரும்பி போனோம்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போக சொல்றாங்க, ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு போக சொல்றாங்க. சரிங்க, 7 கிலோமீட்டர்ஸ்க்கு போயிட்டோம். இப்போ 7 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா வந்ததுல 7 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம்னா, இப்போ இதுல எவ்வளவு கிலோமீட்டருக்கு முன்னாடி முடிச்சிருக்கோம், 5 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா மொத்தம் 12 கிலோமீட்டர், அதுல 7 கிலோமீட்டர்ஸ்ல வந்து 5. சரி, நான் இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டேன். இப்ப நான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டுவர்ட்ஸ் நம்ம இங்க நிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸ்டாப், நம்ம இங்க வந்துட்டோம். அந்த இவங்க என்ன சொல்றாங்க, he walked 5 kilometers towards left. இப்ப நான் சொல்லிட்டு டுவர்ட்ஸ் நம்ம எப்படி பார்த்து நிக்கிறோம், நார்த் பார்த்து. லெஃப்ட் சைட்னா நம்ம நீங்க நம்மளோட லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். லெஃப்ட் சைட் 5 கிலோமீட்டர்ஸ் மூவ் பண்றோம். ஓகேங்களா. லெஃப்ட் சைட் 5 கிலோமீட்டர்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னு இப்ப பாருங்களேன், இது எங்க சைடு போகுது பாருங்க, வெஸ்ட் சைடு போகுது. இது கீழே சவுத் சைடு, இது நார்த் சைடு. சரிங்க, இப்போ இந்த ரொட்டேஷன் ஆயிடுச்சா. இப்ப இவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, டைரக்ஷன் தென் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம மூவ் ஆயிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது மூவ் ஆயிருக்க பாயிண்ட். அவ்வளவுதாங்க. இப்ப இது பார்க்கும்போது பித்தாகரஸ் தேரம் மாதிரி இருக்கு. என்ன மேம் பித்தாகரஸ் தேரம், ஒண்ணு இல்லைங்க. பித்தாகரஸ் தேரம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆங்கிள் கொண்டு வந்திருக்கிறது ஏ பி சி. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆங்கிள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எப்படின்னா, ஏசி எனக்கு தெரியணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எடுத்தா போதும். இப்ப பாருங்களேன், எனக்கு இது 5 கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்களா, இதோ 5 கிலோமீட்டர்ஸ் தான். அப்ப அவ்வளவுதாங்க, 5 கிலோமீட்டர்ஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்ன வரும், 25 பிளஸ் 25. இப்ப பாருங்களேன், 25 பிளஸ் 25 ஈக்குவல் டு 50. ரூட்ல 50 எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அதுக்கு பதில் என்னன்னா 2 இன்டூ 25 அப்ப 2 இன்டூ 25 இஸ் 50யா, 2 இன்டூ 25 இஸ் 50னா 2 வெளியில வர முடியாது, 25 வரலாம். 25 எப்படி வரலாம், 5 5 ஆர் 25. அப்ப 5 இப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு. 5 ரூட்னா ஃபர்ஸ்ட் 2 பேரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு இருக்கணும்னா, நம்மளோட நான் சொன்னல இந்த டைரக்ஷன்ல சென்டர்ல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு, நான் சவுத் என்ன பண்ணேன், 12 கிலோமீட்டர்ஸ் மூவ் பண்ணி மறுபடியும் இதுலயே வந்து எங்க வந்திருந்தேன், 7 கிலோமீட்டர்ஸ் வந்து மறுபடியும் எங்க அவங்க லெஃப்ட் சைட்ல 5 கிலோமீட்டர்ஸ் போனோம். இப்ப பாருங்களேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி கிராசிங் எப்பவுமே பிட்வீன்ல இருக்கும்போது இது எப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அவங்க கேட்டது சவுத் டைரக்ஷன். ஆப்ஷன் என்ன, சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். நீங்க இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பா ரிப்பீட்டடா வர்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஃபாலோ. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல. தேங்க்யூ ஸோ மச்.